ஓம் நம சிவாய. உண்ணாமலையார் கரோகரா. உண்ணாமலை அம்மன் தாய் கரோகரா. நாகத்தம்மன் தாயை போற்றி. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. எல்லோருக்கும் மாலை வணக்கம். நான் திருவண்ணாமலை தவா சிவா பேசுறேன். இப்போ ஒரு தொடக்கத்துல தொடர்ந்து இப்போ கொஞ்சம் அப்பப்போ ஒரு வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். வீடியோ பதிவுகள் வந்து போட ஆரம்பிச்சிருக்கேன். இப்போதான் கொஞ்சம் எல்லாத்தையும் சரி பண்ணி ஒரு அமைப்பு எடிட்டிங் பண்றதுக்காக கொஞ்சம் சில விஷயங்களை சரி செய்து அனுப்புறதுக்கு தோதுவா ரெடி பண்ணி வச்சு அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதாவது யூடியூப்ல இப்போ வந்து நிறைய ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்துட்டாங்க. பேக்ரவுண்டு மியூசிக்கு, ஃபோட்டோ, அந்த வீடியோ பதிவு, கண்டென்ட்டு, அப்புறம் பாலிசி. யூடியூபுக்குன்னு சில பாலிசிலாம் இருக்கு. அந்த பாலிசியை டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் வந்து நம்ம பார்த்துட்டு தான் நம்ம வீடியோ வந்து பதிவு பண்ணி போட முடியும். அப்போதான் அது வந்து ஏற்றுக்கிட்டு அது பப்ளிஷ் ஆகி தொடர்ந்து சேனலில் வந்து ப்ளே ஆகும். ஆனால் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு எளிமையாக சாதாரணமாக நோ காப்பிரைட் மியூசிக் அப்படிங்கிற இருக்கிற விஷயத்துலேருந்து தான் அந்த மியூசிக்லாம் பேக்ரவுண்டில் போடுறோம். அந்த பேக்ரவுண்ட் இமேஜும் அந்த போல் நம்ம பயன்படுத்துகிறோம். இருந்தாலுமே ஏதோ ஒன்று பாலிசி அதேமாரி இந்த ஒரு நன்கொடைக்கு உதவி செய்யுங்க, ஏதாவது இப்போ எனக்கு கொஞ்சம் அப்படிங்கிற கேட்குற விஷயம், இது போல சில பாலிசிங்க இருக்குது யூடியூப் சேனலுக்கு. அந்த பாலிசியெல்லாம் மீறினா அவங்க வந்து அந்த நம்ம சேனல்லேருந்து அந்த வீடியோவை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. இப்போ நான் போட்டதே இப்போதான் தொடக்கத்தில் திருவண்ணாமலை அன்னதானம் தவா சிவா, அது வந்து நம்ம இப்போ லாஸ்ட்டாக நம்ம சேனல் அன்னதானம் பண்ணிக்கிட்டு நம்ம வீடியோ பதிவுகள் போட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து அங்கே உள்ள சப்ஸ்கிரைபர் ஒரு 800 பேருக்கு சப்ஸ்கிரைப் இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு அறிவிப்பு, நம்ம சேனல் வந்து புதுசாக இப்போ இங்கே ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ நான் சொந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஒரு ஆன்மீக சொற்பொழிவு, ஒரு பயணத்துக்காக ஒரு அமைதியின் வாசல் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பேசுறதுக்கு பரிமாறுறதுக்கு ஒரு சேனல். அந்த சேனலை வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அந்த சேனல் பேர் வந்து தவா சிவா ஈஸ்வரன். கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா ரொம்ப பெருசாக இருந்தால் பேர் போட்டால் நமக்கு லேட் ஆகும் வர்றதுக்கு. அதனால கொஞ்சம் இது ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தவா சிவா ஈஸ்வரன் அப்படிங்கிற சேனலை தொடங்கி ஒரு 3 வீடியோ போட்டிருக்கு. இப்போ பழைய சேனலில் திருவண்ணாமலை அன்னதானம் தவா சிவா, இந்த சேனலில் நம்ம அன்னதானம் நிறைய பண்ணிட்டு அதை வீடியோ பதிவில் போட்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி பழைய சேனல் ஒன்று இருந்தது, அது தவா சிவா திருவண்ணாமலை வாழ்வியல் ஆராய்ச்சி அப்படிங்கிறது தொடக்கம். அந்த 3 சேனல் நம்ம சேனல் தான். அதில் முதல் சேனலு ரெக்கவரி பண்ண முடியல, அது அப்படியே லாஸ் ஆயிடுச்சு. 2வது சேனலு லாஸ்ட்டாக வந்து ரன்னிங் போயிட்டு இருந்தது. அன்னதானம் நல்லபடியாக கொடுத்துட்டு ஒரு வீடியோ பதிவு அவர்கள் சார்பாக அவங்களுக்கு யூடியூப்ல பதிவு ஏற்றப்பட்டது. அவங்களுக்கும் அனுப்பிச்சி வச்சிருவோம் வாட்ஸ்அப்பில். ஒரு மன நிறைவாக இருந்தது, நல்லா இருந்தது. இப்போ வந்து நம்ம சூழ்நிலை காரணமாக நான் வந்து என்னுடைய சொந்த ரிலேட்டிவ் பிளேஸில் இருந்து நம்ம ஆன்மீக பயணத்தில் நம்ம என்ன பண்ண முடியுங்கிறத செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எதிர்காலத்தில் முன்னாடி சொன்னது போல எதிர்காலத்தில் நம்ம நிறைய உதவிகள் ட்ரஸ்ட் மூலயமா செய்யலாம். இப்போ வந்து ஆன்மீக பயணத்தில் சொற்பொழிவு, கேள்வி பதில், ஒரு ஞான மார்க்கமாக ஒரு பூஜைகள், அது போல நம்ம பகிர்ந்துக்கிறதுல எனக்கு இந்த சேனல் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன், தவா சிவா ஈஸ்வரன். அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க, பெல் பட்டன் அழுத்தி வச்சிங்க. நானும் இதில் இந்த ஸ்க்ரீன்லேயே கூட இந்த லோகோ இதை போடுறேன், அது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. அதில் நான் ரெகுலராக வீடியோ போடுவேன். இப்போ பழைய சேனலில் கொஞ்சம் தொடர்பில் இருக்கணுங்கிறதுக்காக பதிவுகள் வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அவங்களுக்கு தெரியாதுல்ல, ரொம்ப நாள் கேப் ஆச்சு. ஒரு 800 பேருக்கு மேலே ஒரு சப்ஸ்கிரைபர்கள் இருக்கிறாங்க.
அன்பர்கள் நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி அங்கே இருக்கிறாங்க அந்த சேனலில். அவர்களுக்கு வந்து ஒரு செய்தி, சூழ்நிலை, இந்த இது பரிமாற்றம் இது போல இருக்கு. சூழ்நிலையின் காரணமாக ஒரு சேனல் ஆன்மீக பயணத்துக்கு இன்னொரு உதவியாக ஒரு சேனல் ஆரம்பிக்கப்பட்டு தொடங்கப்பட்டு அதுலேயும் வீடியோ பதிவுகள், ஆன்மீக பதிவுகள், ஹீலிங், மருத்துவம் எல்லாம் வந்து அதில் பதிவு செய்து வீடியோ அனுப்பப்படும். அதை நீங்கள் வந்து பார்த்து பயன்பெறணும். ஓம் நம சிவாய. எல்லோருக்கும் ரொம்ப நன்றி. இதில் கடைசியாக உள்ள செய்தி என்னென்னா, நம்ம வந்து வீடியோ பதிவு போடுறோம், ஆனால் யூடியூப்ல வந்து அவங்க இப்போல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் அதிகமாகிடுச்சு. பேக்ரவுண்டு வீடியோ, இமேஜு, மியூசிக்கு, அப்புறம் கண்டென்ட்டு கூட ஏதோ செய்தி நம்ம சொல்கிறோம்னா அது ஒரு கண்டென்ட்டு அப்படின்னு அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்புறம் அந்த ரெக்கமெண்ட் கேட்குறது, அதாவது நன்கொடை இது போல விஷயங்கள் வந்து போஸ்ட் பண்ணக்கூடாது. அது போல பாலிசிலாம் இருக்கிறதுனால அவங்க வந்து வீடியோஸ் 2-3 இது பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க. இனிமேல் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பார்த்துட்டு படிச்சுட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி வீடியோ பதிவுகள் வந்து போடணும். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஓம் நம சிவாய. ரொம்ப நன்றி. நமச்சிவாய்.